எதிர்பார்க்கப்படுகிறது என்பதை பற்றி எமது சேர்மன் எமது கன்சலர் குறித்தார். அதை திரும்ப நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் நான் பொதுவான சில இவரை தவிர கலாநிதி கிஹான் குணத்திலக்க என்பவர் இருக்கிறார். அவர் மனித உரிமைகள் என்பது சொல்லக்கூடிய பிறப்போக்கும் எல்லாமே அப்படின்னா UDHR யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்று அதில் மனிதர்களுடைய உரிமைகளை அடையாளம் கண்டாலும் 30 உங்களிடம் இருக்கும் மனித டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இது எங்களிடம் ஆங்கிலத்திலும் இருக்கின்றது. மனித உரிமைகள் உலக நாடுகளில் பல இடங்களில் வந்தது. அப்போ ஒவ்வொரு மனித உரிமை ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டன. இலங்கையில் மனித உரிமை ஆணைக்குழு 1000 உருவாக்கப்பட்டது. அதனுடைய விளைவு இப்போ நாங்கள் பல 10-13 பிரதேச காரியாலயங்கள் இருக்கின்றன, உப காரியாலயங்கள் இருக்கின்றன. இந்த நாடு முழுக்க இந்த மனித உரிமையை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதை பற்றி நாங்கள் எங்களால் முடிந்த சில பணிகளை செய்து வருகிறோம். இதில் முக்கியமான ஒரு பணி என்னவென்றால் பாடசாலைகளில் இந்த மனித உரிமையை கொண்டு செல்வது பணி என்று முந்தைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு பிறகு அது இல்லாமல் போகும். இப்போ நாங்கள் மனித உரிமைகள் தொடர்பான ஒரு கரிக்குலம், ஒரு கலை திட்டம் வந்து உருவாக்கி வச்சிருக்கோம். இதோடு இந்த நம்முடைய இந்த கல்வி ஆணையங்களோட அதிகாரம் அவர்கள் சேர்ந்து நாங்கள் இந்த மனித உரிமைகளை எவ்வாறு பாடசாலைகள் மனித உரிமைகள் பல நாடுகளில் மனித உரிமை ஆணைக்குழு சிலபஸ் பாடசாலையாக அனைவர்களும் தெரிந்திருந்தாலும் ஒரு உயர்மட்ட குழு ஒன்று வந்து உங்களிடம் சில கருத்துக்களை கேட்பது இது முதல் தடவை என்பதால் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதற்கு முன் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர்களில் ஒருவரான திருவாளர் சட்டத்தரணி ஜி புஞ்சிகேவா சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். I call upon Mr. Punjega and Mr. Commissioner to talk to us. सभावे सामाजिक संवादात्मक अध्यक्षकතුමා මාස්ටර් අරගෙන district සම්බන්ධිකාරක සිස්මා අම්පාර district සම්බන්ධිකාර ராமநாத நீதி விசாரணை கல்முனை பிராந்திய இணைப்பாளர் மற்றும் இதுவரையும் நான் வரவேற்கின்றேன். අද මේ මානව ශ්‍රී සංවිධාන සමග අපි කියන සාකච්ඡාවේ කියලා இந்த சபையில் சிவில் சமூக அங்கத்தவர்கள் என்ற வகையில் இதற்கு முன்னால் நான் கண்ட பல முகங்களையும் இன்று நான் இங்கு காண்கிறேன். ඒ වගේම මේ සාකච්ඡාව වැඩිපුර අපි කාර්ය යොදන කොමිසම හැටියට අපිට මොනවද කරන්න පුළුවන් කියන කාරණේ ගැන පැහැදිලි කරගන්න මේ ආගමක් අදහන නිසා මේ සමාජය තුළ විනාශකම් වල භාජනය කරනවා කියන කාරණේ අපිට නිරීක්ෂණය කරන්න. நாங்கள் அவதானித்த ஒரு விடயம்தான் மேற்சொன்ன விடயங்களை நாங்கள் அவதானிக்கின்ற போது அது தொடர்பாக இந்த சமூகத்துக்கு மத்தியில் நாங்கள் வேறுபாட்டுக்கு உட்படுத்தப்படுகின்றோம். பெண்கள் என்ற காரணத்தினால், சிறுவர்கள் என்ற காரணத்தினால், வலது குறைந்தோர் என்ற காரணத்தினால் அந்த குறிப்பிட்ட சமூக அங்கத்தவர்கள் வேறுபாட்டுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். எனவே அது ஒரு அடிப்படை மனித உரிமை மீறலாகத்தான் நாங்கள் இனங்காணுகின்றோம். எனவே அதற்கான தீர்வுகளை எவ்வாறு முன்வைக்கலாம் என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் கலந்தாலோசித்தோம். Women's Development Council founder president. මම ඉහාරාමත් මම HUI ඉදලේ ඒ වගේම ඉඩමයිතිය සඳහා අම්පාර දිස්ත්‍රික්ක කමිටුවේ කෝඩිනේටර් විදිහට වැඩ කරනවා. මම හියුමන් රයිට්ස් කමිෂන් එකේ හියුමන් බිස්නස් ඇන්ඩ් හියුමන් රයිට්ස් සබ් කොමිටි සමාජික. பாண்டியிலிருந்து வந்துட்டு நான் உமன் ஆடியன்ஸ் பிரசிடென்ட் கரிமலா. அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் ரஞ்சினி. நான் பாண்டிருப்பு மாகிராம வளர்ச்சி சங்கத்தின் செயலாளர். பரிவு எனது பேர் சுந்தரராஜ் என்கேஸ்வரி. நான் சமூக மேம்பாட்டாளராக செய்கிறேன். எனது பெயர் ராஜேந்திரன். காங்கிரஸ் நிர்வாகர் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் தலைவராக. எனது கமால் கல்வி சிவில் சொசைட்டியில் I am Abdul Aziz, Sultan Justice Forum Coordinator. Good morning, and the name is
அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அமாசே. எஸ்டிஎஸ் அவர்களுக்கு நான் ஒரு இளைஞர் செயற்பாட்டாளர். Good morning. Ampara District Women Network, Mrs. Kalevani Dayabaran, Kalmu. HRC வந்து கல்முனையில் இருக்கிற ஆஃபீஸில் வந்து ஸ்டாஃப்ட பற்றாக்குறை இருக்கிறது வந்து அடிக்கடி சில நேரங்களில் சொல்லப்படுற ஒரு விஷயம். இப்போ நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால், இந்த பகுதிகளிலேயே வந்து எங்களோட நாட்டிலே வந்து மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இதில் இருக்க வேண்டிய ஒரு ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸில் வந்து இந்த பற்றாக்குறை வந்து சில வேளை உடனே தங்களுடைய வேலைகளை செய்ய இல்லாத ஒரு சூழல் உண்டங்களுக்கு இருக்கிறதால அதை நான் சில வேளை கவலைப்படுறேன்னா, தேவைக்கு அதிகமான ஸ்டாஃப் வந்து ஏனைய டிபார்ட்மெண்ட்டுகளில் குமிஞ்சு கிடக்குது. அதே நேரத்தில் ஏன் இப்படி ஒரு அடிக்கடி தேவைப்படுற ஒரு ஆஃபீஸில் வந்து ஸ்டாஃப் வந்து பற்றாக்குறையாக இருக்கிறது வந்து மிகவும் ஒரு துக்கமான விஷயமாக நான் அதை பார்க்குறேன். அதுக்கு என்ன செய்யலாம்ன்றதை உங்களுடைய ஆலோசனை எனக்கு தேவைன்றதை நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து என்ஜிஓ என்ற வகையில், நாங்கள் ஒரு சிவில் சமூக அமைப்புன்ற வகையில் வந்து கொஞ்ச காலம் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இப்போ சமீப காலமாக சில பிரச்சனைகள் எப்படின்னு சொன்னால், NIB என்று சொல்லி இந்த கூட்டங்களை நடத்துவதாக நாங்கள் எண்ணுகின்றோம். ஆகவே சிவில் சமூகமாக எங்களிடத்தில் நிறைய, நீங்கள் சொன்னது போன்று நிறைய உரிமை மீறல் சம்பந்தமாக பல வகையானது, பெண்கள் உரிமை, வேணைய விடயங்கள், இன ரீதியான அப்படியான நிறைய பிரச்சனைகளை நாங்கள் காணுகின்றோம். அவற்றை உடனுக்குடன் கொண்டு செல்வதற்கான சில கஷ்டங்களை மிக்கிறது. ஆகவே உங்களுடைய மனித உரிமை ஆணைக்குழு முன்பு பல நெடுங்காலமாக அந்த மனித உரிமை ஆணைக்குழு சார்பாக சிவில் சமூகங்களைச் சேர்ந்த ஒரு குழு நிர்ணயிக்கப்பட்டிருந்த அந்த குழுவுடைய செயற்பாடு மாதத்துக்கு ஒரு முறை கூட்டப்பட்டது. அது 2 மாதத்துக்கு ஒரு முறை கூட்டப்பட்டது. அதுபோன்று எதிர்த்து வருகின்ற காலங்களிலும் அப்படி ஒரு குழுவை நீங்கள் நிறைய விடயங்களை உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்க முடியும். உங்களுடைய கடமைகளில் சில விடயங்களை இலகுபடுத்துவதற்கும் எங்களால் சில என்னென்ன இருக்கின்ற ඇත්ත සොයා ගැනීම, ඒ වගේම රිසර්චස් කරලා ඒ ඇඩ්වොකසි ඩොකියුමන්ට් හදලා ඒ හරහා මේ ඉඩම් ප්‍රශ්නේ විසඳීම සම්බන්ධව වැඩ කරනවා. මම මෙතන ඒවා ඒ වගේ ඩොකියුමන්ට් ටික දෙන්නත් ලේස්ති. මෙතන ඇත්තටම තියෙන ඉඩම් ප්‍රශ්නේ වග කීපයක් තියෙනවා. ෆොරස්ට් එකට අරගෙන තියෙන ඉඩම් තාම අංගලක්වත් මිනිස්සුන්ට දීලා නේ. මේ ඒ ඔක්කොම පර්මිට් තියෙන ඉඩම, මිනිස්සුන් වගා කරපු ඉඩම මේ යුද්ධයේ කාලේ පාවිච්චි වෙලා ගෙසට් කීපයක්, ගෙසට් දෙකක් එතන ගෙසට් කරලා තියෙනවා. 2010 ගෙසට්, 2006 ගෙසට් එක. ඒ වගේම චක්‍ර ලේඛනයක් තියෙනවා. ඒ තුනම පාවිච්චි කරලා තමයි මේ ඉඩම් ගැටලුව වෙලා තියෙන්නේ. නමුත් ඒවා හැම ආණ්ඩුවෙම අපි ආණ්ඩුව මාරු වෙනකොට ආරම්භයේ ඉඳලා වැඩක් කරන්න පටන් ගන්නවා. ඊට පස්සේ අන්තිම ඒ ආණ්ඩුවේ අන්තිම කාලේ වෙනකොට මොනවා හරි එකක් කරනවා කියලා බලාපොරොත්තු වෙන ඉන්නකොට ඒක ආණ්ඩුව මාරු වෙලා තියෙනවා. ඊට පස්සේ අනිත් ආණ්ඩුවේ අලුතෙන් අපි පටන් අරන් ඒ වැඩේ ආපහු ස්ටාර්ට් කරනවා. ඒ වගේම අවුරුදු